பூனை பிடிக்க வரேன் மெரி வராம பாரு. பூனை பிடிக்கிறேன். எங்கப்பா போய் வர? தண்ணி குடிக்கலான்னு உள்ள போய் வர. நீ மூத்திரமா குடிக்கிறான்? நான் சொல்ல மொத்தம் குடிப்பியா? வாடி 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 வா. நான் சொல்லும் போது அப்படியே உட்காரு. அப்படியே இருமா. அவன் அந்த பக்கம் திரும்பும் போது எழுந்து ஓடியா. எந்த பக்கம் வர்றாரு பாப்போம். உலகாலும் நாயகி. ஆமா, இந்த சந்திரசேகர் நகர் வார்த்தையை கேட்டு கல் என்று வாராமல், முள் என்று வாராமல், சேர் என்று வாராமல், சகதி என்று வாராமல் உருண்டு விரண்டு உருண்டு விரண்டு உருண்டு விரண்டு வந்ததோ. ஆமா, இவர் பூ போன்று விரலைத்து இந்த கோலத்துல இவளை பார்க்கும் போது என் மனசுக்கு லைன்ல வரும். அமைதி அமைதி. என்னடா அது? லேப்ல. அது என்னடான்னு கேட்பேன். அது லேப்ல காம்பு. அதுக்கு அண்ணாண்ட ரோஜா பூ. அதுக்கு அண்ணன் சிசியா ஒரே ராஜா. சொல்லுங்க போடா. குட்டுறாடா போடா. பட்டு குட்டுறாடா. நான் பார்த்த விட நீ போலாம் இல்ல. நான் யாரு ஒரு எஜமா நான் போய் முடிஞ்சா புடிங்க. ஏங்க ரொம்ப நேரமா பேஜார் பட்டுக்கிறாங்க. அவங்களும் எவ்வளவு நேரம் தான் பிடிப்பாங்க. என்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தினால் இப்போது நான் போக்கி விடுவேன் சாமி. அப்படி வந்து போக்குவா. தெய்வத்தை கட்டுப்படுத்த நீ போக்க மாட்டாய். நீ என்னங்க நீ வேட்டி மழை பதிவு திருப்பி அரமனை எப்படா காய்ச்சலிக்கு? குப்பையும் குளமா காய்ச்சலிக்கு. குப்பையும் குளமா காய்ச்சலிக்கு. ஆமா, இருக்கலாமா? இருக்க விடலாமா? கருத்திலே பிடித்து உலக வக்கிலுக்கு காட்சி கொடுக்கிற நீ வார்த்தையை கேட்டு கரத்திலே துறவத்தை விழிச்சு அரமனையை சுத்தம் செய்ய முடியாது. அடைக்கடி கிடக்கி நல்லா மணியாய் மணியாய் யார் செய்குவார், யார் செய்குவார், யார் செய்குவார். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஆபத்தான் நினைக்கிறேன். தயவு செய்து பாடு விட்டு கீழே இறங்காத. ஏண்டா நான் என்னடா சொன்னேன்? அதுல அங்க வழி மறைக்கிறது கீழே போட்டு உட்காருங்கன்றார். சரி கீழே போட்டு உட்காருங்க.
ஐயா விடுங்க 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 நடக்குது என்னடா சொன்ன என்ன சொன்ன நான் என்னடா சொன்னேன் கருத்திலே கரணியை முடித்து கருத்திலே துரமத்தை முடிச்சு பெருகினா என்ன பாடுறா பாட்டு அநியாயம் அநியாயம் யார் செய்வார் யார் பாதியா என்ன இனிமையான குரல். ஏன் குரல் வளத்தை கேட்டவுடனே செவிதனில் தேன் வந்து பாய்கிறதா? இரும்பு காசு காதுல ஊத்துற மாதிரி இருக்குது. டெய்லி கேட்டுக்கிறீங்க அந்த குரலை. நீ கேட்கலையா? இப்ப கேளு. பயணிகள் கவனத்திற்கு சென்னை டு திருச்சி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் அதில் ஏறி பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை டு திருச்சி ஜோலி வால். அந்த பக்கம் வா. அநியாயம் அநியாயம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன். இந்த இனிவெளியிலே இன்னும் மதிப்புக்குரிய உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஐயா மதிப்புக்குரிய சடகோபன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பாதம் வலிக்கும். எஜமா சிம்மாசனத்துல அமரட்டும் சொல்லிட்டு என்ன ஒரு பணிவா சிம்மாசனத்தை எடுத்து போறான். என்ன ஒரு கருமை ஆணவம் இருந்தா அதை எடுத்தது மட்டுமல்ல அவன் எப்படி எல்லைக்கல்ல நாய் வகை நம்பர் வளர்க்குறான். மனோனங்க அவ்வளவு பாசமா எனக்கு எங்கடா இருந்த செல்லும்
அதாத்ய தாதக சௌபாகிய ஓம் தர்புசாத்மகே வக்ரதுண்டா தீமகே தன்னோ நந்தி பிரசோதயாக ஓம் காரிலா நமக ஓம் மானகண்டரா மாணிக்யா நமக ஓம் பிஎஸ் கோபியா நமக அந்தத்தமாயிகாய நமக பீஜ கோல்யா நமக ஓம் பீஜ கோல்யா நமக ஓம் ஃபாரின் புல்லாய நமக எல்லாம் பல பலாலே இருக்க வேண்டும் என்னை அடிப்பாய் ஓட்டி விடுவார் ஐயா 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 யார் ஐயா தாங்கள்? சூரவாசகார் ஓ சூரவாசகார். பேர் போனவர் அப்படியா? பெரிய யார் சூரவாசகார் ஐயா நீங்கள்? நம்பேடு பாஸ்கா நம்பேடு பாஸ்கரா? பார்த்தா தெரியவில்லையா? அவர் கரெக்டா சொல்லுவாரு அவருடைய காட்டு என்ன ஒரு முருகன். அவர்கிட்ட காட்டு நான் போன் பண்ணி சொல்றேன். பெரிய சூரவாசி ஆடும்போது பொம்பளை ஆடிந்தார் இப்போது பொம்பகாரா மாதிரி விட்டார் அப்படியா? சரி ஐயா சூரவாசகர்ன்றீங்களா? ஒரு பாட்டு ஒரு பாருங்க. அண்டவர டாட்டி பத்தி கேட்டாட்டாமோ ஐயா ஏய் பாட்டு டாட்டி பாட்டா எஸ் வசனம் ஒன்னு பேசுங்க 100% நானே ஊக்கு வேற கடிக்கிறேன் ஊக்கு குத்துறான்னு பார்த்தா ஊக்கு வேணாம் கடப்பாரத்துக்கு சொல்லிவிடு இந்த மாதிரி பண்ணா கடப்பரை தர சொல்லுவாங்க பாட்டு பாடுறேன் வசனம் பேசுறேன் பாட்டு பாடியா பாடு தரீங்களா விருது தரேன். மம்தி தங்க மம்தி தங்க கலை நன்மணி விருது தரவா? டேய் இங்க வா ராஜா. டேய் நான் அங்க போய் வெட்டி மலைக்கினுங்கிற உள்ள திருப்பி போட்டு வரேன். டேய் முடி வரது பின்னால வரது முடி. டேய் அனைத்தும் டேய் என்னடா அது? எது அது என்னது? டீ கப்பு டேய் அது என்னடான்னு கேட்டேன். அண்ணாண்ட பேப்பர் டேய் அண்ணாண்ட படி சாப்பிடுற வாட்டர் கேன் அப்படியே வச்சிருக்காங்க அது அது டே செருப்பு யார் செருப்பு? ஏ செருப்பு யாரா செருப்பு? செருப்பு யாரா போட்டாதுக்கிறான் விட்டு போ சிசியா அப்படியே மில்ல கொஞ்சம் வாமா டேய் this is my pampers. பேம்பஸ் சரிடா பேம்பஸ் எடுத்து யூரின் போனா கூட வெளியே வரதான் பேம்பஸ் ஏய் நான் வாட்டர் வச்சிருக்கேன் நியூ மாடல் நானே தயாரிக்கப்படுகிறேன் பிரியா பவன் பிரியா அது கழுவண்டி வேலை இல்ல தொட்டு பேம்பஸ் யார் நானும் பண்றியா? ஆமா எல்லாரும் பெரியவர் சிறியவர் அனைவரும் வாங்கும் பேம்பஸ் எங்க போய் வாங்கறது? இது கைலாங்கல்ல தான் இருக்கும் டேய் கூப்பிடும்போது வா போ எனக்கு உரியதானது 1000 வேலை நிலம். 1000 வேலை நிலம். எப்படா காய்ச்சல்? கரம்பா காய்ச்சல் ஒரே கரம்பாக காய்ச்சல். ஆமா ஒரே கரம்பா காய்ச்சல். ஒரே கரம்பா தான் காய்ச்சல் இருக்க விடலாமா? கூடாது விடக்கூடாது. ஆ சரி கால் ஓடி விடுவேன் சொல்லுங்க கடைசி டேய் வேற இதுக்கு சரி இந்த 1000 வேலை நிலச்சியும் ஒரே நாள் நீர் இறைச்சி ஆமா ஒரே நாள்ல உழுது ஒரே நாள்ல விதைவெட்டி ஒரே நாள்ல நாத்தெடுத்து ஒரே நாள்ல நறுநச்சு ஒரே நாளில் கலைப்பறித்து ஒரே நாள்ல விளைய செய்து ஒரே நாள்ல அறுவடை செய்து அனைத்தும் செய்ய முடியாது செய்ய முடியாது. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷ
காக்கினவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் ஃபினிஷிங் பண்ணிட்டு பாரு. இப்ப எவ்வளவு அழகாக இருப்பாரு. மன்மத குஞ்சாட்டங்கிற டேய் வாய் என்ன பண்ண? எரிஞ்சு ஏறி போச்சாடா. டேய் என்ன வேலை செஞ்ச? கட்டிங் சேவிங் கட்டிங்கயா? டேய் ஏன் முடிய வெட்ட? அதோட நான் போட்டுக்கொண்டா. ஆனா ஷேவிங் பண்ண பாறா டேய். என் முகத்தை அடிக்கிற எல்லாரும் கூட கோயில் செஞ்சா காசு கொடுக்கும். எவ்வளவு ஆச்சு? 250. 200 பூத்து வேணா ஒரு புண்ணா வேணாம் போங்கடா. நாடகம் முடியல மூஞ்சிலாம் செதுக்கணும். என்ன நடக்கும் ஏந்து ஓடி போடு கம்மன்னு சொல்றேன். எத்தனை 11 மணில இருந்து அடிச்சுக்கிறான். எம்மாயா வாங்கறது ஒரு மனுஷன் ஏன் ஜாட்டி அடி வாங்க மாட்டீங்க? அடிக்கிறானா ஒரு அளவுக்கு அடிக்கிறதுக்கு அவன் ஜவுரு கட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறான். ஏன் நாங்களா கஷ்டப்படல? என்ன கஷ்டப்படுற உட்காந்து என்ன ஒருத்தர் டொக்கு போக்கு வச்சுக்கிறாரா? சீனி மச்சுக்கிற தெவடியா பேச்சு அவர் ஆசிரியர். ஆசிரியரா எங்கடா ஓய் நாட்டனா சவுண்ட் வரல ஒண்ணு நான் என்ன சொல்றேன், உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேணாம். நான் ஆட்டத்துக்கு வரல, எவனா வச்சு கம்பெனி நம்ம கம்பெனி வாங்கிற 6 லட்சத்துக்கு கட்டிட்டு போயிடுமா? 6 லட்சம் பணம் யாரு வச்சு யாரு வச்சு பணம்? உன்னை கம்பெனி கிட்ட வந்தது 7 தான் அவர் தான் கட்டணும். அவனா லாடு நான் கேக்குறேன். மக்கால ராஜாதேசன் நாடகத்துல எத்தனையோ முறை அந்த மேடையில் ஆடி இருக்கோம். அதுல இருந்து டேய், ரெண்டு மத்த நானும் தான் ஆடிக்கிறேன். பேரும் கூட்டாந்து சேர்த்ததே நான் ஆர்னி ரோஜா நாடகம். அதனால தான் அப்படி ஓத போட்டுங்க. ஏண்டா என்ன கேட்ட பெடிக்கிறானா? பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? பணத்தை யாரு வச்சு கொடுத்தனா கேட்டேன். Tell me. பணத்தை நான் உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன். சத்தியமா உண்மைதாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். இருட்டு தலைமால வச்சு நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த அம்மா புண்ணியத்துல சொல்றேன், சத்தியமா சொன்னது உண்மைதான். எங்க அம்மால வச்சுதானே பணம் கொடுத்தா? ஆமா, நான் உங்க அம்மால வச்சு. எங்க அம்மால வச்சுக்கணும். ஆமா, உங்க அம்மால வச்சுதான். அந்த அர்த்தத்துல போகுதுடா அது. எங்க அம்மா பக்கத்துல வச்சுதானே பணம் கொடுத்தா? ஆமா, உங்க அம்மால வச்சுதான். உனக்கு பணம் வேணுமா? எங்க அம்மா சிவகாமி மயிறு புடுங்க போய் மயிறு புடுங்காது. பணம் கொடுத்ததுலாம் அதை வந்து வேற கொடுக்கணுமா? பணம் ஒண்ணாவே புடுங்குற அவசியம் கிடையாது. ராஜா அம்மா சிரிக்கிறீங்க. செங்குட்டியா செலகுட்டியா யாரு அருமையான சாப்பாடு நமது கிராமத்துல பாஞ்சர கிராமத்துல அன்போடு எல்லா இளைஞர்கள் வந்து அமர வச்சு நல்லா அன்போடு உபசரிச்சு நம்மள வந்து பார்த்தோன்னா சாப்பாடு போட்டு அன்போடு பண்போட பாத்துக்கினாங்க. அப்படிலாம் வந்தானே முதல் வரிசையில வந்தா உட்காந்துக்கணும். ஆனா கோழிகறி எத்தா அடுத்த ஆளுக்கே வைக்கல 4 கரண்டி வாங்கிக்கலாம். நல்லா சாப்பிடுறேன். இந்த வேலை விட்டு போனா வேற என்ன தொழில் தெரியும்? எப்படா நீ போய்ப்பு நீ வேலையை பாடுற ஐயாக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்குது. என்ன சொல்ற? கவர்மெண்ட் போஸ்டிங்க பெரிய பெரிய ஜாபா ஏங்கிட்டு. அப்படியா? ஆமா. ஏன் ஒண்ணும் கிடையாது. என்ன வேலை? தெய்வம் உட்காந்துங்கிறாரு பேரு தலைவர் ஐயா. தலைவர் ஐயா வச்சுக்கின்னு இந்த ஊர்ல சாராய கடை வச்சு போச்சுன்னு. அதுதான் ஒரு ஆகாது. ஆமா, ஏன்னா ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ, கோவில் இருக்குதோ இல்லையோ, சாராய கடை இருக்கணும். அதுக்குதான் கிராம மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தலைவர் ஐயா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. விற்கிறாங்க. அதுல ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் பண்ணி தேர்ச்சி வரைக்கும் எவன் போய் வாங்கிட்டு வருது? நம்ம ஊர்ல கடை இருந்தா நம்ம குடிச்சிட்டு கம்முன்னு பார்த்துக்கலாம். நீங்களே காசு நீங்களே குடிச்சலாம். சரி, நம்ம 2 பேரும் மாமா மச்சான்.
நம்ம 2 பேரும் ஒரு கம்பெனில இருந்து இந்த கம்பெனி வந்திருக்கிறோம். நீ மட்டும் சாராய கடை வச்சு போச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் கூத்தாட வேண்டியதானா? ஏன் கூத்தாட போறேன்? ஐயா இவனை கூட சேர்த்துக்கலாம் நம்ம. உனக்கு வந்து ஐயா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்திலே சால்னா கடை போட்டு கொடுத்தாங்க. சால்னா கடை? ஆமா. உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை, உனக்கு நக்கற வேலை. இந்த இனிவெளியிலே நமது கிராம சேர்ந்த திருவாளர் அருள்மொழி அவர்கள் இங்கே செல்லியம்மனாக வேடமிட்டு நடிக்கக்கூடிய தம்பி